விரிவான செய்திகள். ஸ்மார்ட் காலநிலை நாடாக இந்தியாவை உருவாக்குவதே மத்திய அரசின் நோக்கம் என்று பிரதமர் நரேந்திர மோடி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெற்ற இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் 150வது ஆண்டு நிறுவன தின கொண்டாட்டத்தில் பங்கேற்ற அவர், இந்தியாவை வானிலை மற்றும் காலநிலைக்கு ஏற்ற ஸ்மார்ட் நாடாக மாற்றுவதற்கான காலநிலை இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி, மிஷன் மௌசம் திட்டம் நிலையான எதிர்காலம் மற்றும் எதிர்கால தயார் நிலைக்கான நாட்டின் உறுதிப்பாட்டின் அடையாளமாகும் என்று கூறினார். இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150 ஆண்டுகால நீண்ட பயணத்தை பாராட்டிய பிரதமர், இது இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் பயணம் மட்டுமல்ல, நாட்டில் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் ஒரு புகழ்பெற்ற பயணம் என்றும் கூறினார். இந்த 150 ஆண்டுகளில் இந்திய வானிலை மையம் கோடிக்கணக்கான இந்தியர்களுக்கு சேவை செய்தது மட்டுமல்லாமல் நாட்டின் அறிவியல் பயணத்தின் அடையாளமாகவும் மாறியுள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்தார். आईएमडी ने इन 150 वर्षों में न केवल करोड़ों भारतीयों की सेवा की है, बल्कि भारत की वैज्ञानिक यात्रा का भी प्रतीक बना है। इन उपलब्धियों पर आज डाक टिकट और विशेष कॉइन भी रिलीज किया गया है। 2047 में जब देश आजादी के 100 साल मनाएगा, तब भारतीय मौसम विभाग का स्वरूप क्या होगा, इसके लिए विजन डॉक्यूमेंट भी जारी हुआ है। मैं आप सभी को और सभी देशवासियों को इस गौरवपूर्ण अवसर के लिए अनेक अनेक शुभकामनाएं देता हूं. இந்த நிகழ்ச்சியில் இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் 150 ஆண்டுகளை குறிக்கும் வகையில் நினைவு நாணயம் தபால் தலையை பிரதமர் வெளியிட்டார். மேலும் விஷன் 2047 ஆவணத்தையும் பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டார்.